Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் ரோல். ஸோ சிக்கன் ரோலில் என்ன ஸ்பெஷல்னா இப்போ ஸ்ட்ரீட் சைடெல்லாம் வந்து என்ன சாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவ்வளோ டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதான மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி இந்த டிஷ்ஷை வந்து சூப்பராக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு, கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவுக்கு அதனால தான் இங்கே பாருங்கள் இது இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க நம்மளுக்கு, அப்போ தான் நம்ம கையில் எடுக்கும்போது அது நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பிசையும் போது என்ன ஆகும்னா அந்த லேயர் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து நாலாக மடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் மடிக்காமல் ஒரே ஒரு சிங்கிள் ஒரு ரவுண்ட் பெரிய சப்பாத்தியாக நம்ம ஆக்கிக்கலாம். ஸோ எவ்வளோ தின்னாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மேஜரான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் எல்லா டாபாலையும் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் எல்லா ஸ்ட்ரீட் சைட்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் தான். ஸோ அந்த ட்ரிக் என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த லேயர் வரைக்கும் நான் இந்த தின் லேயரை வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துருக்கேங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா காற்றாறட்டும். இது மேலே நீங்கள் எதுவும் வந்து மூடி போட்டெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை. ஸோ இது காற்றாறினோடனே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ நம்ம இது வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிறதான அந்த ஸ்டஃபிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனில் வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த ரெட் மசாலா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மசாலா தானே அதே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் சூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இது ரொம்ப வந்து பாயிலிங் கன்சிஸ்டன்சிலலாம் இல்லை, நார்மல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் நம்ம போட்டதானே சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகியே வந்தாச்சு. ஸோ அந்த கலர் பாருங்கள். ஸோ இது நம்ம வீட்டிலே தயாரித்து தானே மசாலா. இதில் வந்து நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த சிக்கன் இந்த 65ல் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக எப்படி அதை குக் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் சிக்கன் போட்டு ஒரு 8 மினிட்ஸ்லேயே அதை எடுத்துருங்க. நீங்கள் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மேலே போகும்போது என்ன ஆகும்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் தான். ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் தவா வச்சுருக்கேன் சப்பாத்திக்காக. நம்ம அதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ சிக்கன் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு ஃப்ரையாக இருக்குது நான் பார்க்கலாம். பாருங்கள் அந்த சிக்கன் வந்து இப்படி கட் பண்ணால் அந்த ரப்பர் ஃபீல் நம்மளுக்கு வரக்கூடாதுங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சாஃப்ட்னஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம தவா வச்சுருக்கோம். தவாவில் லைட்டாக நான் வந்து சீசனிங் பண்ணியிருக்கேன் எண்ணெய் போட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதான இந்த மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ மாவு வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அங்கங்கே ஒட்டும். ஸோ நல்லா நம்ம வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். அதை நான் சொன்னதான அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் முட்டை தாங்க. ஸோ நான் ஒரு முட்டையில் வந்து உப்பு அப்புறம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம லைட்டாக அந்த சப்பாத்தி மேலே க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இது மேலே ஊற்றி காமிக்கிறேன்.
ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு. ஸோ இந்த சைடில் வந்து நான் இந்த முட்டையை வந்து அப்படியே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஈவனாக வந்து நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அது ஒரே பக்கத்தில் நின்றுச்சுன்னா அது லைட்டாக தான் வெந்து வரும். ஸோ நான் இது வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை வந்து அப்சைட் டவுன் ஆக்க போகிறோம். அப்போது நல்லா குக்காய் வரும். ஸோ முட்டை இருக்கிற அந்த சைடு வந்து உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக, அந்த சாஃப்ட்னஸ்க்காக, வெளியே வந்து லைட்டாக ரஃப்பாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து வெஜ்ஜிஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அந்த க்ரன்ச்சினஸ் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் எண்ணெய் கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஸோ நிறைய எண்ணெய்லாம் போடாதீங்க, ஜஸ்ட் அந்த க்ரன்ச்சினஸ் வந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஹாஃப் குக் ஆச்சுன்னா போதுங்க. ஏன்னா அது வெறுமே அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்ததான் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து அப்படியே நம்ம சாட்டே பண்ணலாம். ஸோ இந்த கேப்சிகம் ஆனியனுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை டாஸ் பண்ணுங்கள். நிறைய எண்ணெய்லாம் ஊற்றுனீங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வராது. இது வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடும். இந்த கேப்சிகம், இந்த ஆனியன் எல்லாம் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ், ஸோ நம்ம இதில் வந்து சாஸ் எல்லாம் கலக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரா ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா கூட நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரா ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி குக்டு ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஸோ ஏன்னா அந்த குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 65 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் சில்லி சாஸ் ½ டேபிள் ஸ்பூன், green chilli sauce ½ tablespoon. அடுத்ததான் soya sauce ½ tablespoon and tomato sauce ½ tablespoon. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பைண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா வந்து அதை அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இது வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா பைண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம போட்ட அந்த சாஸ் எல்லாம் அந்த சிக்கன் கூட அவ்வளோ பைண்ட் ஆகி வந்திருக்கு, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு தானே அந்த சப்பாத்தி, அப்படின்னா அந்த சப்பாத்தி ரோலில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்ஸை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு கரண்டி எடுத்து பார்த்திங்களா, அந்த முட்டை இருக்கிற சைடை வந்து நீங்கள் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேபேஜு இல்லை பன்னீர் அந்த மாதிரி வேணும்னா இதே மெத்தடில் நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் டாஸ் பண்ணும்போது பன்னீரை வந்து எடுத்து நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த பக்கம் ரோல் பண்ணிவிட்டு, ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு நம்ம வச்சோன்னா நம்ம சிக்கன் ரோல் அவ்வளோ அழகாக ரெடி ஆகி வந்துடும். ஸோ நான் மிச்சம் இருக்கிறத இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரோல் அவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க. இதுக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து
ஒரு ஹை ப்ரோட்டீன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. லிமிட்டடான ஆயிலில் தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், லஞ்சு கொடுக்குறான், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டாடா, பாய்.